ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி சேனல். டே 35. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம டே டு டே லைஃப்பில் பேசுகிற தமிழ் வார்த்தைகளை இங்கிலீஷில் பேசுகிறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்காக நான் ஒரு 20 சென்டென்சஸ் கொண்டு வந்திருக்கேன். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போய் லேர்ன் பண்ணுவோம். வாங்க. ஃபர்ஸ்ட்டு, என்னிடம் பேசு, என்கிட்ட பேசு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, என்கிட்ட பேசு அப்படின்னு சொல்லி. டென்ஷனாக இருக்காதா, என்கிட்ட பேசு அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படி நம்ம சொல்லலாம் இங்கிலீஷில்? டாக் டு மீ, டாக் டு மீ, டாக் டு மீ அப்படின்னா என்கிட்ட பேசு அப்படின்னு சொல்லலாம். அடுத்து, அவன் ஒரு வாயாடிப்பா, அவன் ஒரு வாயாடி, எப்பா பாரு பேசினே இருப்பான், அவன் ஒரு வாயாடி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, வாயாடி அப்படிங்கிறது. ஸோ அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, சேட்டர் பாக்ஸ். சேட்டர் பாக்ஸ் அப்படின்னா பேசினே இருக்குது, சரியா? ஹே இஸ் அ சேட்டர் பாக்ஸ், ஹே இஸ் அ சேட்டர் பாக்ஸ். சேட்டர் பாக்ஸ், ஹே இஸ் அ சேட்டர் பாக்ஸ். அடுத்து, அவன் ஒரு ஓட்டவாய், அவங்கிட்ட நீ எதை சொன்னாலும் சரி ஊரே பரப்பிடுவான் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அவன் ஒரு ஓட்டை வாய், அதான் அர்த்தம். ஹே இஸ் அ பிளாபர் மவுத், ஹே இஸ் அ பிளாபர் மவுத், ஹே இஸ் அ பிளாபர் மவுத். ஓகேவா? ஓட்டவாயினா நம்ம எதை சொன்னாலும் சரி பேசி எங்கிட்ட இங்கிட்ட எல்லா பக்கமும் பரப்பி விட்டுறது, அந்த மாதிரி. நான் ஆங்கிலம் கற்றுக்கணும், நான் இங்கிலீஷ் கற்றுக்கணும், நான் இங்கிலீஷ் கற்றுக்கணும் அப்படிங்கும்போது ஹாவ் டு, ஐ ஹாவ் டுனா நான். ஓகேவா? ஹாவ் டுங்கிறதுக்கு வந்து என்ன அர்த்தம்? கற்றுக்கணுங்கிறதுல இக்கணுங்கிறது இந்த இதில் இருந்து வருது பாருங்க. இக்கணும், படிக்கணும், சாப்பிடணும், விளையாடணும், ஓடணும், நிற்கணும், இந்த மாதிரி இக்கணும் அப்படின்னு சொல்லி ஒன்று வருது பார்த்தீங்களா தமிழில். அதுக்கு ஹாவ் டு யூஸ் பண்ணுவாங்க, ஹாவ் டு. இப்போ உங்களுக்கு தெளிவாக புரியுன்னு நினைக்கிறேன். ஹாவ் டுனா என்ன அர்த்தம் அப்படின்னு. இப்போ கரெக்டாக படிங்க. ஐ ஹாவ் டு லேர்ன் இங்கிலீஷ், ஐ ஹாவ் டு லேர்ன் இங்கிலீஷ். இதை பேஸ் பண்ணி இன்னொரு கொஸ்டின் வரும், அதையும் பார்ப்போம். நான் இதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும், இதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். ஸோ கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஐ ஹாவ் டு நோ அபவுட் திஸ், ஐ ஹாவ் டு நோ அபவுட் திஸ். நான் இதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். ஓகேவா? ஐ ஹாவ் டு நோ அபவுட் திஸ், ஐ ஹாவ் டு நோ அபவுட் திஸ். என்னால் அதை தூக்க முடியும், என்னால் அதை தூக்க முடியும், என்னால் அதை தூக்க முடியும். ஐ கேன் லிஃப்ட் இட், ஐ கேன் லிஃப்ட் இட். ஓகே, ஐ கேன் லிஃப்ட் இட். அடுத்து, அவன் தயாராகிட்ருக்கான், அவன் ரெடி ஆகிட்ருக்கான், வெயிட் பண்ணுங்க கொஞ்ச நேரம், அவன் ரெடி ஆகிட்ருக்கான், கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம்ல. அது எப்படி சொல்லலாம்? ஹே இஸ் கெட்டிங் ரெடி, ஹே இஸ் கெட்டிங் ரெடி, ஹே இஸ் கெட்டிங் ரெடி. நான் இப்போவே கிளம்பியாக வேண்டும், நான் இப்போவே கிளம்பணும், நான் இப்போவே கிளம்ப வேண்டும், நான் இப்போவே கிளம்பணும் அப்படிங்கிறதுக்கு ஐ நீட் டு லீவ் ரைட் நவ், ஐ நீட் டு லீவ் ரைட் நவ், ஐ நீட் டு லீவ். நான் இப்போ கிளம்பணும் இப்போவே, ஐ நீட் டு லீவ் ரைட் நவ். அடுத்து, நாங்கள் வழக்கமாக அங்கே போவோம், நாங்கள் வழக்கமாக எப்பயுமே அந்த குளத்துக்கு போவோம், குளத்துக்கு போய் ஜாலியாக விளாண்டுட்டு வந்துடுவோம், நாங்கள் வழக்கமாக அங்கே போவோம். we usually go there, we usuallyனா வழக்கமாக, எப்பயும் எப்போ போயினே தான் இருப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு வழக்கத்திலே இருப்போம் அங்கே. ஸோ அப்படிங்கும்போது we usually go there, we usually go there. அடுத்து, நீ தான் அதை சொன்ன, நீ தான் அதை சொன்ன, நீ தான் சொன்ன, நீ தான் அதை சொன்ன. you only told that, you only told that. நீ தான் சொன்ன, நீ தான் அதை சொன்ன, you only told that. அடுத்து, என் ஃப்ரெண்டு கூட வெளியே போகிறேன், என் ஃப்ரெண்டு கூட வெளியே போகிறேன். எங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லி பேரண்ட்ஸ் கேட்கும்போது நான் என் ஃப்ரெண்டு கூட வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அது எப்படி சொல்லலாம்? ஐ எம் கோயிங் அவுட் வித் மை ஃப்ரெண்ட். இப்போ நான் என் நண்பர்களோட வெளியே நான் போகிறேன் அப்படின்னா ஐ எம் கோயிங் அவுட் வித் மை ஃப்ரெண்ட்ஸ். அங்கே பக்கத்தில் டிக்கு அப்புறம் ஒன்றுமே இருக்காது. நண்பர்கள் அப்படின்னா எஸ் போட்டுக்குங்க. ஃப்ரெண்டு கூட, ஒருத்தன் அப்படின்னா நான் என் ஃப்ரெண்டு கூட போகிறேன் அப்படின்னு ஒருத்தனை தான் நம்ம பாயிண்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஐ எம் கோயிங் அவுட் வித் மை ஃப்ரெண்டு, அவ்வளோதான், சிம்பிள். அடுத்து, நீ ராத்திரி தனியாக வெளியே போகக்கூடாது, நீ ராத்திரி தனியாக வெளியே போகக்கூடாது, நைட்டு தனியாக வந்து வெளியே போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம்ல. யூ ஷுட் நாட் கோ அலோன் அட் நைட், யூ ஷுட் நாட் கோ அலோன் அட் நைட். ஓகேவா? யூ ஷுட் நாட் கோ அலோன் அட் நைட்.
இது வந்து நைட்டுக்கு, அட் நைட்டு. அவசரப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அவசரப்படுறதுக்கெலாம் ஒன்றுமே இல்லையே, எந்த அவசியமும் இல்லை. நீ அவசரப்பட வேண்டிய அவசியமே இல்லை. பொறுமையாக உட்காந்து படித்தாலே போதும். There is no need to hurry. There is no need to hurry. There is no need to hurry. அவசரப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஹரினா அவசரம். அதை நான் எதிர்பார்க்கவே இல்லைப்பா. அந்த கொஸ்டின் வரும்னு சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்லை. I didn't expect that. உன்னால் ஜெயிக்க முடியும். சிம்பிள். You can win. சிம்பிள். ஓகேவா? இதெல்லாம் ஈஸியான சென்டென்சஸ் தான். You can win. அடுத்து, நீ எப்போ வெளியே போவ? When will you go out? நிலைமை நம்ம கை மீறி போயிடுச்சு. இனி கேமில் என்னதான் ஆனாலும் நம்ம ஜெயிக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லுவோம்ல. The situation is out of our hand. நம்ம கையிலே இல்லை. அந்த சிச்சுவேஷன் நம்ம கையிலே இல்லை. எல்லாம் அது மீறி போயிடுச்சு. The situation is out of our hand. ஓகே. அடுத்து, அவன் ரொம்ப திமிர் பிடிச்சவன். மரியாதையே கிடையாது அவன்கிட்ட. He is so arrogant. அரகண்ட்டான ஆள் அவன். அரகண்ட்னா திமிரு பிடிச்சவன். ஓகேவா? திமிரு. ஸோ he is so arrogant. அவள் திமிரு பிடிச்சவ அப்படின்னா she is so arrogant. ரொம்ப திமிரு பிடிச்சவ. ரொம்ப மழை பெய்யுது அப்படிங்கிற It's raining heavily. சிம்பிள். நான் இப்போ சாப்பிட்ணும். ஸ்டார்டிங்லேயே சொன்னேன்ல, நான் இதை பேஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸ் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு. I have to eat now. have toனா சாப்பிடணும், விளையாடணும், ஓடணும், நடக்கணும், பாக்ஸிங் பண்ணணும், என்னென்னமோ இக்கணும், இந்த மாதிரி வரும்போது have to யூஸ் பண்ணலாம். I have to eat now. அவ்வளோதான் கைஸ். இன்றைக்கி வந்து 20 சென்டென்சஸ் லேர்ன் பண்ணியிருப்பீங்க. திருப்பி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம்.